ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ரெண்டையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 பிரெட் எடுத்திருக்கேன். 4 பிரெட்டுக்கு 3 எக் எடுத்துக்கலாம். இதில் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் அதிகம் சேர்த்த வேண்டாம். வேணும்னா ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய்க்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும், காரம் அதிகமாக இருக்காது. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸு அவங்க சாப்பிடும்போது இடையில பச்சை மிளகாய் வந்துச்சு அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க. இதுக்கு கூட தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் தக்காளி ஆட் பண்ணாங்க அப்படின்னா அளவாக ஆட் பண்ணிக்கோங்க, புளிப்பு சுவை வந்துடும். ஆனால் நான் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணல. எல்லாம் ரெடியாக இருக்குது. இது எல்லாமே ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் பவுல்லையே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்குங்க. சேர்த்துனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்குங்க. இன்றைக்கி நான் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்திருந்தோம் அப்படின்னா மிளகாத்தூளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. காரம் ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 முட்டையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி சேர்த்திக்கிறதுனால கெட்டுப்போன முட்டை அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்கெட் சைஸில் கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற ப்ரெட்டை பேக்கெட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன ப்ரெட் எடுத்திருக்கேன். பெரிய ப்ரெட்டில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசை தவா வச்சு கல் சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நெய் அந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு சூடானதும் இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த எக் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த பாக்கெட்குள்ளே எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டோட மீதி இருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் அமுத்தி விட்டுறலாம்.
அதுக்கப்புறமா இதுக்கு மேலே எக் மிக்சரை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ரெட்டை. எக்கு 2 பக்கமே நல்லா வெந்து வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். எக்கு நல்லா வெந்து வரல அப்படின்னா பச்சை வாசம் வந்துடும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கூட தேவைப்பட்ட பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் செஞ்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்திட்டு அது கூட நம்ம எக்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பேக்கெட் பீஸையும் மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே மீதி இருக்கிற எக் மிக்சர் எல்லாம் வச்சு ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச ப்ரெட் ஆம்லேட் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு. நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம இதை ரெடி பண்ணலாம். குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.